சாட்டை துரைமுருகன் அவருடைய யூடியூப் தளத்தில் வெளியிடக்கூடிய அவரது கருத்துக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சீமான் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கட்சி பொறுப்பில் தொடர்வார் என்றும், யூடியூப் தளத்தில் வெளியிடக்கூடிய கருத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே சம்பந்தமில்லை என்றும் நாம் தமிழர் கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் கட்சியிலிருந்து விலகிய முக்கிய நிர்வாகிகள் குறித்தும் மாற்று கட்சியினர் குறித்தும் சாட்டை துரைமுருகன் யூடியூப் வலைதளத்தில் தலைமையின் அனுமதியின்றி தன்னிச்சையாக கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் தற்பொழுது திடீரென நாம் தமிழர் கட்சி சார்பில் இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவர் நடத்தக்கூடிய சாட்டை துரைமுருகன் நடத்தக்கூடிய சாட்டை யூடியூப் தளத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதில் வெளியிடக்கூடிய கருத்துக்களுக்கு நாம் தமிழர் கட்சி எந்த வகையிலும் பொறுப்பாகாது என்று சீமான் தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக தான் 2020, 19 மற்றும் 21 என 3 முறை நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு மீண்டும் சாட்டை துரைமுருகன் கட்சியில் இணைக்கப்பட்டார். தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை. யூடியூப் தளத்தில் வெளியிடக்கூடிய கருத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே தொடர்பு